அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு எஸ்ஐ எக்ஸாமுக்குரிய அப்டேட் விட்டுருந்தாங்க இல்லையா? அதாவது 2023ல் தாலுக் எஸ்ஐக்கான அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்பவே சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட் நம்ம முந்தைய பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதே போல் சிலபஸ் எப்படி இருக்கும், மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துருக்குறோம். ஸோ இந்த சிலபஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல் வந்து தமிழில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த தமிழ் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஹைட் என்ன இருக்கணும், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் இருக்கணும், ஸோ எந்தெந்த டாபிக் படிக்கணும், ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ தாலுக் எஸ்ஐக்குரிய அப்டேட் தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்மி ரிசர்வ் மற்றும் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், ஓகேங்களா, ஏஆர் மற்றும் டிஎஸ்பிக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா போதுமானது. நீ இதுக்கு மேலே பிஜி அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன படித்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு மினிமம் வந்து நீங்கள் யூஜி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ், ஓகேங்களா, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசு ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஓகேங்களா, இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு வந்து 1 ஜூலை இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் நீங்கள் 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணுன்றது கிடையாது. ஸோ அந்த அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பாருங்கள். பிசி, சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கலாம்னா 32, மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 அதிகமானது. ஓகேங்களா? தேர்ட் ஜெண்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 35 மேக்ஸிமம். விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 37க்குள்ளே இருக்கணும். எக்ஸர்வீஸ்மேன் வந்து 47 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதே போல் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 47, சரிங்களா? ஸோ அதே போல் ரிசர்வேஷன், ஓகேங்களா, வகுப்பு வாரி இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் கோட்டாவுக்கு எவ்வளவு, அதே போல் பேக்வேர்டு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடுன்றதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, அதில் 20% வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருந்திருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வகையான கேம்ஸ், ஓகேங்களா, அதை பற்றி நான் கீழே அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த பதிவுனா இந்த வீடியோவிலேயே லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 10% இடஒதுக்கீடு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 வகையான விளையாட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு. ஸோ நீங்கள் அது வந்து பல்கலைக்கழகமாக என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இது அதே போல் நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ சொல்லியிருந்த மாதிரி ஒரு 16 வகையான ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருந்தோம். பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்ட்லிங், பாக்ஸிங்கு, ஜிம்னாஸ்டிக்கு, ஜூடோ, வெயிட் லிஃப்டிங்கு, அதே போல் ஸ்விம்மிங்கு, அத்லட்டிக்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, ரிஃபில் ஷூட்டிங், ஓகேங்களா, அதே போல் சிலம்பம். இந்த 16 வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10% இடஒதுக்கீடுக்குள்ளே இவங்க வருவாங்க. நீங்கள் இந்த 16 வகையான ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் கலந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே போல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்து யார் எலிஜிபிளாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1ஆம் வகுப்பிலிருந்து பேச்சுலர் டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிகிரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி டிகிரி வரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதே போல் இந்த மார்க்கை வந்து பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து 70 மார்க் நடக்கும். டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்கு. ஃபிசிக்கல் டெஸ்ட் பிஇடி வந்து பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண்ணுக்கு வந்து ஓப்பன் கோட்டாவுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்காது. சரிங்களா? அந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே போல் வைவா வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து 10 மார்க்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 10 மார்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் ஸ்பெஷல் மார்க் அந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க்குன்னு சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட் இவங்க 2 கேட்டகரியுமே கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து 100 இருக்கும். ஓப்பன் கோட்டாவுக்குமே வந்து 100 தான், டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே வந்து 100 மார்க். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்,
ஓகேங்களா. ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு குவாலிஃபையிங் மார்க்கு தான். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்கு 100 மதிப்பெண் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம் வந்து 100 நிமிஷம், அதாவது 1 hour 40 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 40% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 to 10 வந்து படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் 6 to 10 வரையும் படித்தாலே போதுமானது. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமோட பேப்பர். ஓகேங்களா. அதில் வந்து பார்ட் ஏல 40 மதிப்பெண் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் கொஸ்டின். ஸோ 80 கொஸ்டின் இருக்கும், 40 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து அரை மார்க் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதில் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். 60 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மார்க் நடக்கும். எக்ஸாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் கட் ஆஃப்குள்ளே உங்களோட உங்களோட கேட்டகரியை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மினிமம் மார்க் வந்து 25 எடுத்துக்கணும். 25 எடுத்தால் மட்டும்தான் உங்களை வந்து அந்த கேட்டகரியில் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் மெஷர்மெண்ட். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பாருங்கள், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா கேட்டகரிக்குமே நீங்கள் மினிமம் ஹைட் வந்து 170 இருக்கணும். உமன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட் 159. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 167 சென்டிமீட்டர் மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட். ஓகேங்களா. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். ஓகேங்களா. 81லேருந்து 86 இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்டகரி ரெண்டுக்குமே, ஓபிசியில் இருக்கிறவங்களும் சரி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து அந்த இதில் இருக்கிறவங்களும் சரி. ஓகேங்களா. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்னில் வந்து 1500 வந்து 7 நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடிக்கணும். உமன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் 2 நிமிஷம் 30 செகண்டில் நீங்கள் ஓடி முடிக்கணும். ஓகேங்களா. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா 1500 மட்டும் நீங்கள் 8 நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடிக்கணும். ஸோ அந்த பிஇடி அப்படிங்கிறது, அதாவது எண்டூரன்ஸ் டெஸ்ட்ன்றது ஒரு எலிஜிபிளுக்கான ஒரு இது மட்டும் தான். ஓகேங்களா. நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு இது மட்டும் தான். ஹைட்டு அந்த 1500 இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின். ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிசியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும் தான் நடக்கும், டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நடக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கிளிம்பிங், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப். ஓகேங்களா. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்பு, அதே போல் 400 100 மீட்டர் ரன்னிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ஸ்டார், சிங்கிள் ஸ்டார் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரோப் கிளிம்பு அப்படின்னா 5 மீட்டர் இறங்கினா சிங்கிள் ஸ்டார். சரிங்களா. சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து 2 மார்க்கும், டபுள் ஸ்டாருக்கு வந்து 5 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் ஸ்டார் அடிச்சிங்க அப்படின்னா 6 மீட்டர் இருக்கணும். சரிங்களா. அந்த 6 மீட்டர் இறங்கினா டபுள் ஸ்டார் 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ லாங் ஜம்ப் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து 3.8 மீட்டர் நீங்கள் உயரம் தாண்டினீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் 2 மார்க்கும், நீங்கள் 4.5 மீட்டர் உயரம் வந்து நீங்கள் தாண்டிங்க அப்படின்னா ஸோ டபுள் ஸ்டார் வந்து 5 மார்க்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 அல்லது 100 மீட்டர் ரன்னிங் இருக்கும். ஸோ 400 அல்லது 100 மீட்டர் ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர். ஓகேங்களா. நீங்கள் வந்து 100 மீட்டர் ரன்னிங் எடுத்தீங்க அப்படின்னா 15 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் 2 மார்க்கும், 13.5 செகண்டில் வந்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 5 மார்க்கும் கொடுப்பாங்க. 400 மீட்டர் ரன்னிங் ஓடுறீங்க அப்படின்னா 80 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் டபுள் மார்க்கும், நீங்கள் வந்து 70 செகண்டில் வரீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 5 மார்க்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாங் ஜம்ப் இருக்கும், ஷார்ட் புட்டு, கிரிக்கெட் பாலு, அதே போல் 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஷார்ட் புட் சார் ஃபஸ்ட்டு வந்து லாங் ஜம்ப் பாருங்கள். நீங்கள் வந்து 3 மீட்டர் தாண்டுறீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் 2 மார்க்கும், நீங்கள் வந்து 3.75 தாண்டுறீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 5 மார்க் கொடுப்பாங்க. ஷார்ட் புட் அல்லது கிரிக்கெட் பால், ஷார்ட் புட்டில் வந்து 4.25 மீட்டர் நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாருக்கு 2 மார்க்கும், 5.5 மீட்டர் நீங்கள் விசிறி அதாவது பந்தை எரிஞ்சிங்க அப்படின்னா அந்த டபுள் ஸ்டாருக்கு வந்து 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் கிரிக்கெட் பால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரிக்கெட் பால் வந்து 17 மீட்டர் தாண்டிங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் டபுள் மார்க்கும், 24 மீட்டர் வந்து த்ரோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து டபுள் ஸ்டார் 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 அல்லது 200 மீட்ரு 100 மீட்டர் நீங்கள் 17.5 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் 2 மார்க்கும், நீங்கள் வந்து 15.5 செகண்டில் வந்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 200 மீட்டர் ரன்னிங் வந்து 38 செகண்டில் வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் 2 மார்க்கும், 33 செகண்டில் வந்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்ன் மாறும் இல்லையா. ஸோ அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்ட் ஏல வந்து 15 மார்க் அப்ஜெக்டிவ் டைப் 30 கொஸ்டின் வந்து நடக்கும். ஸோ அதே போல் வந்து பார்ட் பியில் வந்து 70 மார்க் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான் 140 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் சொன்ன மாதிரி தான் 70, அதாவது ஒரு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு
அரை மார்க் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ அது எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜும், பார்ட் பியில் வந்து அவங்க சைக்காலஜி சம்மந்தப்பட்ட அந்த இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்டூரன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து 7 நிமிஷத்துலையும் 400 மீட்டர் வந்து 2.5 நிமிஷத்துலையும் நீங்கள் வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், விவா வயசு. ஸோ நம்ம முன்ன சொல்லியிருந்த மாதிரி ஸ்பெஷல் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்சிசிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அரை மார்க்கும், பி சர்டிஃபிகேட் வந்து 1 மார்க்கும், சி சர்டிஃபிகேட்டுக்கு 2 மார்க்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து என்எஸ்எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அரை மார்க்கு 1 மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இதுலேயும் சர்டிஃபிகேட் வைஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான அந்த 16 வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து எந்தெந்த இதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிவர்சிட்டி எவ்வளோ, டிஸ்ட்ரிக்ட் லெவல் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோல்டு மெடலுக்கு வந்து 5 மார்க்கு, சில்வர் மெடல் வந்து 3 மார்க்கு, ப்ரோன்ஸ் மெடல் வந்து 2 மார்க்கு, எல்லா டீலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது 500. அதாவது மொத்தமாக நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500. நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 500. டிபார்ட்மெண்ட் கோட்டா இருந்தால் நீங்கள் 2 இதுக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நடக்கும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த பதிவில் அந்த எஸ்ஏ எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஃபிசிக்கல் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக ஷேர் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து உங்களோட ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.